You see, Mr. Chandru, the human body is open to illness. நம்ம உடம்புக்கு வியாதி வர்றப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நாமளே ஏதோ ஒரு டேப்லெட்டோ மருந்தோ சாப்பிட்டு குணப்படுத்திக்கிறோம். உடம்புக்கு வியாதி வர்ற மாதிரி மனுஷனோட மனசுக்கும் சில சமயங்கள்ல வியாதி வர்றது உண்டு. துரதிருஷ்டவசமா இந்த வைத்திய உண்மையை நாம ஏத்துக்கிறது இல்லை. என்னதான் ஆரம்பிச்ச மனோவியாதி முத்தி பைத்தியமா போயிடுறப்போதான் இந்த ஆளுக்கு பைத்தியம் மூளை சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். ரொம்ப லேட்டா அக்செப்ட் பண்றோம். மனோவியாதிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சமயத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதை முழுமையா குணப்படுத்திடலாம். So, you come to my clinic this evening. மனம் திறந்து நீங்க என்னோட பேசணும். ஹலோ வாமா வா. என்னமா அதெல்லாம்? காலேஜ் பில்டிங் ஃபண்ட். பில்டிங் ஃபண்ட். அதுக்கு 100 rupees. 100 rupees கொடுத்துதான் ஆகணுமா? பின்ன this is what I call daylight robbery. இந்தா. Thank you. என்னம்மா என்ன தலையில பட்டாம்பூச்சி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்க? ஓகே Bye. பாய். எங்க அம்மாவே அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அவர்கிட்ட அடி வாங்கியே அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் பாவம் அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. அந்த நல்ல குணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு எங்க அப்பா. ஒரு விபச்சாரி பின்னால நாயா அலைஞ்சாரு அந்த மனுஷன். அம்மா படுத்த படுக்கையா உயிருக்கு போராடுறப்ப கூட அந்த வேசி அப்பாவை வரவிடல. என்னடா? அப்பா பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. போ. போக சொன்னேன்ல. என்னடா? என்ன? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.